It's a Google building. Oh, yeah, you have a wonderful campus actually. I really like it. It was a Google building, a Google office இது. பாருங்க கரெக்டா எங்களோட பவுண்டரி கட் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள என்ட்ரி அந்த மாதிரி. தென் அதே கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பார்க்கிங், பைக் பார்க்கிங். இது பாருங்க இது வந்து கம்ப்ளீட் ஒரு ரெக்டாங்கிள். அங்கேருந்து வந்துட்டு ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு க்ரீன் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. தென் அதுக்கு மேலே க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. தென் இங்கேயும் லாபி பாருங்க ஃபுல்லாக க்ரீனிஷாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக க்ரீன். இதுதான் ஹைலைட்டு இந்த பில்டிங்கில். இந்த பழைய வால் இந்த பக்கம் அந்த சைடு வச்சுட்டு நடு வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைன். இவ்வளோ நேரம் கூகுள் பில்டிங்னே தெரியாமல் இந்த பில்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். பட் அதுதாங்க மேஜிக். செமையாக போகிறது பார்த்தீங்களா. இப்போ இது மாதிரி ட்ராவல் பண்ணி அழகாக போகலாம். ஆனால் நம்ம ஊரில் ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்பேஸை வந்து கட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஓட்ட சொல்கிறாங்க. அதுக்குள்ளே என்னத்தை வந்து நம்ம வந்து அதில் ப்ளே பண்ண முடியும்? இது பாருங்க டாக்கிங்கோட அந்த ஹோல்ட் பண்ணுவாங்க ரோப் போட்டு, அது அழகாக கலர் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து சம்மர் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து ஏன்னா ஹாலிடேல உங்களுக்கு 2 months அதனால பார்த்தீங்க எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சன்பாத்துக்கு ஃபுல்லாக வந்து லான் கிரியேட் பண்ணியிருக்காங்க சன்பாத் இருக்கிறதுக்காக. இது ரீஃபில்லிங்க்கு, இது குழந்தைங்களுக்கு, இது பெரியவங்களுக்கு. அவ்வளோதான் பார்த்தா ஃபைட் கொடுத்தாங்க. ஓகே இது வந்து பாருங்க இது வந்து டாக் பெட்ஸ் குடிக்கிறதுக்காக. ஸோ அத்லெட்டிக் ஃபீல்டு, பேஸ்கெட் பாலு, பேட்டில் கேஜி, பைசைக்கிள், பைக் ரெண்டல், க்ரூஸு, கிராஸ் வாக்கு எல்லாமே இருக்குது. போன வீடியோவில் இந்த சால்ட் பில்டிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸ்ப்ரிங் சால்ட் பில்டிங் பார்த்துருப்பீங்க. தென் இப்போ நம்ம அடுத்த ஒரு பில்டிங்க்கு போகிறோம். நம்ம போகலாம். இந்த இடம் பாருங்க, இது லாபி என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குது. நல்ல க்ரீனரியோட ஸ்டோன்ஸ் கிளாட் பண்ணி இங்கே சைடில் வெர்டிகல் வால்லாம் பண்ணியிருக்காங்க. வெர்டிகல் வந்து பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ரீப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நைட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அழகாக தான் இருக்கும். இது நல்ல ஒரு டிசைன் இது ஆக்சுவலி. இந்த வந்து இந்த வால் கொடுத்துட்டு க்ரீப்பர்ஸ் கொடுக்குறது நல்ல க்ரீனிஷாக நல்ல ஃபீல் கிடைக்கும். நல்ல ஃபியூச்சர்ஸ் இந்த இடம். இது பாருங்க பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம இது ஜிக்ஸாக்காக கொடுக்குறாங்க. ஸோ தட் க்ரீன்ஸ் லஷஸ் வந்து 2 பக்கம் இருக்கிற மாதிரி. மேபி இது அப்பார்ட்மெண்ட் பில்டிங்காக இருக்கலாம். ஓகே போகலாம். நல்லா இருக்குது பாருங்க. வெஸ்டர்ன் ரிவர் இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ பிஎஸ் இருக்குது பாருங்க. இங்கே ஒரு பிஎஸ் இருக்குது பாருங்க. இது பிஆர் நம்பர் 40. இது பாருங்களா இங்கே சைக்கிள் பார்க் பண்ணியிருக்காங்க. க்ரீன் ஸ்பேஸ் நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த கலர் டோன் நல்லா இருக்குது. மேலே வந்து சாண்டல் கலர் இருக்குது, கிரே, கீழே வந்து க்ரீன். இங்கே கிரே கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுறது. நமக்கு பிஎஸ் மாதிரி நடக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து க்ராஸ் பண்ணலாம். க்ராஸ் பண்ணிட்டு நம்ம வாட்டர் ஃப்ரண்ட்லேயே நடந்து போகலாம். இந்த ரைட்லேருந்து தொண்டை பயங்கரமாக வலிக்குது. இது செட் ஆகலன்னு நினைக்கிறேன் எனக்கு. இங்கேயும் ஏதாச்சும் தண்ணி குடித்தேன், ஜூஸ் குடித்தேன். ஒரு இடத்துல ஜூஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். மேபி அந்த இடம் வந்து செட் ஆகும்னு தோணுது எனக்கு. நம்ம ஜூஸ் வாங்கியாச்சு. $10. பாருங்க க்ரீப்பர்ஸ் எப்படி இருக்கு. இது வந்து ஈஸ்ட் சைடு, இது வெஸ்ட் சைடு. ஸோ ஷேட்காக பார்த்தீங்கன்னா க்ரீப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க இது லாபி என்ட்ரன்ஸ் நல்லா இருக்கு. இந்த பக்கம் ரேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் இருக்கு. பாருங்க அப்ரோச் சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. இது பாருங்க ஒரே ராக்கை 3 ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. ஏறி பாய் வரும். சரிங்களா சொன்னது கட் பண்ணிட்டாங்க. எப்பயுமே ஒரு ஸ்பேஸ் வந்து அது அப்ரோச்சபுளாக இருக்கணும், ரிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. இந்த அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு. இது பாருங்க இது வந்து எப்படி ஸ்டீல் கொடுத்தா, ஸ்டீல் பிளேட். ஸோ இதோட டென்ட் ஆகுது. ஸ்லீக்காக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா. க்ரீன் ஸ்பேஸு நல்ல அப்ரோச். இதை பாருங்கள் பீமு கேண்டில் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே. இங்கே ஐ செக்ஷன் இருக்குது. ஐ செக்ஷன் வச்சு காஸ்டியூம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக காங்கிரீட்டில். அப்படியே கிளம்பலாம்.
இங்கே துளசி சொல்ல மாட்டாங்க, வேற பேர் சொல்லுவாங்க. ஒன் சைடு ஏறி உள்ளோமா வரும். சும்மா வெறும் ஆப்செட் இல்லாம அப்பார்ட்மெண்ட்டா இருக்கும். கூகுள் ஆஃபீஸ் போல கூகுள் போட்டிருக்கு. மேபி கூகுள் பில்டிங்கா இருக்கலாம். நல்லா இருக்குல்ல அப்ரோச், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இங்கே வச்சுட்டு ஒன்று கட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு வச்சிருக்காங்க. Excuse me, is this Google Office? It's one of them, yeah. Oh, Yeah, oh, nice to hear that. yeah. Hopefully it's the right name on the building. Oh, on the You side? see it? Oh, I can see it. Hello. I came this way. Oh, yeah. Ah, it's a Google building. Oh, yeah, you have a wonderful campus actually. I really like it. Nice one. Have a good day. இது வந்து கூகுள் பில்டிங், கூகுள் ஆஃபீஸுங்க. இது அது கூட தெரியாம நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். இது கூகுள் ஆஃபீஸ். நல்லா இருக்குல்ல பில்டிங், பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. டிசைன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நான் உள்ள அங்கே போர்டு பார்த்தேன், கூகுளில் போட்டிருந்தது. பாருங்க, இந்த ஆர்கிடெக்ட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஆக்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டி குரூப் தான் இது, இந்த டெவலப்பர்ஸ் அவங்க பண்ணது. இங்கே ஆர்கிடெக்ட் பேருங்க பாருங்க, க்ரூக்ஸ் ஃபாக்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ். நம்ம இவ்வளோ நேரம் கூகுள் பில்டிங்னே தெரியாமல் இந்த பில்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுதாங்க மேஜிக். நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம தானே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரும். இதை பாருங்க, கூகுளில் போட்டிருக்கு. நைஸ். ஓகே, நம்ம அந்த சைட் போயிட்டு அந்த கார்னர்லேருந்து இது ஒரு ஃபோட்டோ எடுப்போம். எடுத்துட்டு நம்ம அப்படியே வாட்ச் பண்ணி போகலாம். ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம். போகிறதுக்கு இது வந்து பழைய வால். இந்த பில்டிங்கோட பழைய வால். இந்த வால் அப்படியே வச்சுட்டாங்க. இந்த வால் ரிட்டர்ன் பண்ணிட்டு பில்டிங் வந்து உள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தெரியுது. பாருங்க, பாருங்க பில்டிங் ஃபுல்லா. ஐ எம் ரியலி ஹாப்பி. நம்ம வந்து ஒரு கூகுள் பில்டிங்கை வந்து பார்த்துருக்கோம், விசிட் பண்ணிருக்கோம். கூகுள் கேம்பஸ் அப்படின்னு, கூகுள் கேம்பஸ், கூகுள் பில்டிங்கு ஃபுல்லாக தெரியுது. அப்புறம் அந்த ரிவருக்கு பார்த்தீங்கன்னா அது பேர் ஹியூஸ்டன். நம்ம வந்து ஹஸ்டன் சொல்கிறோம், ஹியூஸ்டன், HYOO அப்படி தான் ப்ரொனன்சியேட் பண்ண போல. ஆனால் HUS தான் இருக்குது. பட் ஹியூஸ்டன் அப்படின்னா வந்து அதை ப்ரொனன்சியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹியூஸ்டன் கேம்பஸ் கூகுளோடது. நான் வந்து கெஸ் பண்ணுறது சரியாக இருந்தது அப்படின்னா, இந்த கூகுள் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இருக்குல்ல அந்த ப்ரீகாஸ்ட்டு பீம்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த பழசோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி காஸ்ட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்போஸ்டாக விட்டுருக்காங்க. எனக்கு அப்படி தான். ஏன்னா இந்த பக்கமும் வந்து இது வால் விட்டுருக்காங்க, அந்த சைடு பாருங்கள் ஒரு வால் விட்டுருக்காங்க பாருங்கள், பழைய வால். இது ஒரு பழைய பில்டிங்கு. இந்த இதில் வந்து பழைய பில்டிங்ஸ் இதுக்கு வேர் ஹவுஸ் வந்துருக்கும். ஸோ அதை அப்படியே விட்டு இந்த வால் அந்த வாலை விட்டு நடு வந்து பிளாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அந்த பீம்ஸ் வந்து அப்படியே விட்டுருப்பாங்க போல், எக்ஸ்போஸ்டாக விட்டுருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஒரு நேற்று இந்த வீடியோக்கு 2 வீடியோக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டொமைன் பார்க்குக்கு போயிருப்போம். அந்த பார்க்கில் வந்து பழைய ஹார்பரை வந்துட்டு பியர்ஸை வந்து மாற்றி அவங்க வந்து அதை வந்து பார்க்காக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கிற பழைய மிஷினரிஸு அதெல்லாம் அப்படியே வச்சு அந்த இடத்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பழைய மெமரிஸை வந்து ஃபுல்லாக அழிக்காமல் அதை அப்படியே கொஞ்சம் ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி.
ஸோ அந்த கைண்ட் ஆஃப் அப்ரோச் தான் இது. இது நல்ல அப்ரோச். நம்ம ஊரில் ஒரு படம் வச்சுங்க, பழசை வந்து மறக்கக்கூடாதுன்னு, அது மாதிரி ஒரு விஷயம் இது. நம்ம வந்து கூகுளில் போய் கேட்போம், அங்கே வந்து பர்மிஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு உள்ள சும்மா கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. இங்கே டிராஃபிக் ஆயிடுச்சு, ஆனால் உடனே ஆள் வந்துட்டாங்க, வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூகுள் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வந்துட்டோம், ஆனால் வந்து ரெக்கார்ட் பண்ண பெர்மிஷன் இல்லை. அதில் ஒன்று திங் என்னென்னா, இது வந்து ஒர்க்கிங் ஆஃபீஸு. ஸோ இது நம்ம டூர் பண்ண முடியாது. நான் பெர்மிஷன் கேட்டேன், உங்களுக்கு காட்டலாம், நானும் உள்ள போய் பார்க்கலான்னு. ஆனால் வந்து டூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் எனிவே ஃபைன். நம்ம இந்த கேம்பஸ்க்கு இந்த பில்டிங் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நம்ம பார்த்தது நல்ல விஷயம். ஸோ நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கம்பெனி வந்து அதோட பில்டிங்க்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இதுலேயே வாக் பண்ணி போகலாம். அந்த கூகுள் லோகோ இருக்குது பாருங்கள், தெரியுது உங்களுக்கு? கார்டன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்தையே. சின்ன ஸ்பேஸ் தாங்க, ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இது. ஹார்ட்லி வந்து ஒரு 30 feet தான் இருக்கும். அதுலேயும் வந்து வாக்வே போயிடுச்சு. ரெமினிங் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ அழகாக சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. நல்ல டிசைன். ட்ரீஸ், ஐ ஆல்வேஸ் லவ் ட்ரீஸுங்க. ட்ரீஸ் வந்து எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளாக. பிளான்ஸ் எல்லாம் பிடிக்கும். ட்ரீஸுங்கிறது அது ஒரு மனுஷன் மாதிரி. நம்ம ஒரு உயிருங்க, அது ஒரு மிகப்பெரிய உயிர். அது எனர்ஜி இருக்கிற மிகப்பெரிய சோர்ஸ். கூகுள் ஒரு க்ரீன் லைட் கூட உடஞ்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டோன் சிக்னேச்சர் இந்த இடத்துல ஒரு ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு. பட் இது பாருங்க, கரெக்டாக இவங்களோட பவுண்டரி கட் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள என்ட்ரி அந்த மாதிரி தென் அதே கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பார்க்கிங், பைக் பார்க்கிங். சீட்டிங் ஏரியா கொடுத்தா ஓகே. இது பாருங்க, பாலிஷ்டாக இருக்கிறதுலாம் வந்து சீட்டிங்க்கு. இது வந்து பவுண்ட்ரி வால். இது கூட உட்காரலாம். பட் பாருங்க, இதெல்லாம் ஃபினிஷ்டாக இருக்குது. இது ஹைட் பாருங்க, 1.5 feet தான் இருக்குது. அது 2 feet இருக்குது. ஹைட்டில் வச்சுருக்காங்க பவுண்ட்ரி மாதிரி. கேம்பஸ். ஆனால் கண்டிப்பாக நான் இதை பிளானே பண்ணலை, இதை விசிட் பண்ணுறோன்னு. நான் அப்போ பண்ணுவேன். நம்ம போக வேண்டிய பில்டிங் வேற ஒரு பில்டிங். இது அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு வந்து கிடைச்ச ஒரு கிஃப்ட், கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு வந்து. ஓகே, நல்ல ஸ்பேஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோங்க திருப்தியோட. நம்ம அப்படியே போகலாம். பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க. அகைன் இது பாருங்க, இது வந்து போல்டர் வந்து பவுண்டரி வச்சுருக்காங்க. இது வந்து அகைன் ஸ்லிப் பண்ணியிருக்காங்க ஸ்டோனை ஸ்லிப் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, இது சீட்டிங் ஏரியா. ஒரு ஆம்பி தேட்டர் போது நல்ல ஒரு சீட்டிங் ஏரியா. ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு இது பாருங்க, அந்த பக்கம் ஸ்டெப்ஸ் ஃபினிஷ்டாக வருது. இங்கே வந்து அன்ஃபினிஷ்ட் ஆகிடும். இடத்துல அன்ஃபினிஷ் ஆகிட்டு அப்படியே ரஃபாக கண்டினியூ ஆகிடும். நல்லா பண்ணிட்டு அந்த ஆர்கிடெக்சர், நல்ல டிசைன். எனக்கு நகர மனசே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப சின்ன இடம், ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக நல்ல ஸ்பேஸஸாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே தான் ஆப்செட்டு. தென் வாட்டர் ட்ரைன் பண்ணுறதுக்கு கட்டஸ் இருக்கு பாருங்க, தண்ணி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. பார்த்தீங்களா என்ன கார்டன்னா? நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அது அழகான செடிங்களை வைக்கிறதுக்கு லேண்ட்ஸ்கேப்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. லேண்ட்ஸ்கேப்புங்கிறது எல்லா கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸும் வந்து இருக்கிறதா வந்து லேண்ட்ஸ்கேப். இங்கே என்னென்ன கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது, அது பிளான்ட்டே அழகுதான். அதில் என்ன வந்து அழகான செடி, அழகுள்ள செடி. நீங்கள் வந்து இது செட் பண்ணாலே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பாருங்க, ஃப்ளார்ஸ்லாம் அழகாக இருக்குது, குட்டி ஃப்ளார்ஸ். ஓகே, நம்ம போகலாம் அப்படியே. இங்கே குட்டி பிளான்ட்ஸ் இருக்குது, இங்கே ஃப்ளார்ஸ் இருக்குது, க்ரீப்பர்ஸ் இருக்குது. எல்லாம் மிக்ஸ்டப்பாக கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்கோசிஸ்டம் க்ரியேட் பண்ணிருக்காங்க. இங்கே வாங்க, இந்த இடத்துல எவ்வளோ அழகாக பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க.
இங்கேருந்து பார்க்கலாம் போய் அப்படியே கேமரா காட்டிட்டே வரேன். இது பாருங்க, இது வந்து கம்ப்ளீட் ஒரு ரெக்டாங்கிள். அங்கேருந்து வந்துட்டு ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு க்ரீன் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக. தென் அதிகம் மேலே க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு. தென் இங்கேயும் லாபி பாருங்க, ஃபுல்லாக க்ரீனிஷாக கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்டாக க்ரீன். இதுதான் ஹைலைட்டு இந்த பில்டிங்கில். இந்த பழைய வால் இந்த பக்கம் அந்த சைடு வச்சுட்டு நடு வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைன். ஓகே, நம்ம அந்த சைடு போவோம். இது ஸ்போர்ட்ஸ் அவென்யூ போல். இந்த பெரிய 40 ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸ் அவென்யூ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய ஃபார் அத்லெட்டிக் ஃபீல்டு. ஓகே, நான் இப்போ இதுக்கு போல அழகா இருக்கு. இது லாவெண்டர் தெரியல, லாவெண்டர் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. அங்கே தம்பியோட ஃப்ரெண்டு வந்து நம்ம அந்த பேர் என்ன, லிட்டில் ஐலாண்டுக்கு போனப்போ பறிச்சு கொடுத்தாரு. Am I walking the wrong direction? You're fine. That's fine, right? Okay, thank you. ஏன்னா இங்கே கேட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா இங்கே தான் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக எல்லாமே ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்களே. நம்ம தெரியாமல் நடந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடுத்தீங்களே இது ஒரு அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கு. ரோட் சைட் தான் நடக்க முடியாது. ஆமாம், அதான் தப்பு. நம்ம இப்போ அடுத்த ஒரு பில்டிங், ஓகே நம்ம போக வேண்டிய ஒரு பில்டிங், அதுதான் இப்போ வாக் பண்ணி போயிட்டு இருக்கோம். எதாச்சியாக தான் நம்ம கூகுள் ஹெட் ஆஃபீஸை வந்து பார்த்தோம். I don't get it usually. இப்போ ஸ்கேட்டிங் வராங்க ஜாலியாக. நான் ஸ்கேட் போர்ட் நினச்சேன் அப்போவே எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு, ஆனால் விட்டுட்டேங்க யோசிக்காமல். எடுத்து வந்துருக்கணும். நெக்ஸ்ட் டைம் நியூயார்க் வரப்போ இல்லை எங்கே இன்ட்ரெஸ்ட் ட்ராவல் பண்ணாலும் கண்டிப்பாக ஸ்கேட் போர்ட் எடுத்துகிட்டு போகிறேன். இது மாதிரி டவுன் கவர்மெண்ட் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்தியாவில் தான் ஸ்கேட் போர்டு வாங்கி வச்சு ஒன்று எங்கே போக முடியும்னா, நம்மளும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல் வச்சுருக்கானுங்க. பர்டிகுலர் இடம் தான் யூஸ் பண்ணுவோம், அங்கே தான் போகணும். இப்போ ஸ்கேட்டிங் எது பார்த்தீங்கன்னா ஒரு லாங்காக ட்ராவல் பண்ணுறது. இப்போ தானே அப்படியே மூவ் பண்ண. இப்போ இந்த ரோடு இருக்குன்னா அங்கே பாருங்க ஒருத்தர் சூப்பராக வந்துட்டுருக்காரு. நான் காட்டுறேன் பாருங்க, அங்கே பாருங்க தான் இது மோட்டரிஸ்ட்டு. ஹேமேன் செம்மையாக போகிறது பார்த்தீங்களா. இப்போ இது மாதிரி ட்ராவல் பண்ணி அழகாக போகலாம். ஆனால் நம்ம ஊரில் ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்பேஸை வந்து கட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஓட்ட சொல்கிறாங்க. அதுக்குள்ளே என்னத்தை வந்து நம்ம வந்து அதில் ப்ளே பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து என்னால் யூஸே பண்ண முடியல. இப்போ இது மாதிரி சிட்டிஸ்லாம் வந்து அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ரொம்ப நல்லா இருக்குது இந்த கான்ட்ராஸ்ட்டு. ஃபினிஷ்டு பில்டிங்கு க்ரீனு, தென் வந்து ரெட்டு. ஓகே, வி ஆப்ஷன் நம்ம வாட்டர் ஃப்ரண்ட்லேயும் நடக்கலாம், இந்த ஸ்பேஸ்லையும் நடக்கலாம். இந்த ஸ்பேஸில் தான் க்ரீனாக பார்க்கல. சரி ஓகே, கொஞ்சம் நம்ம நடந்துட்டு நம்ம இந்த பக்கம் வரலாம். நாய் எப்படி இருக்கு, பொம்மை மாதிரி இருக்கு பாருங்க. ஜாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெரிஸ் தான் நிற்குது. லைப்ரரி க்ரூஸ். No, este año sí que es. வாட்டர் ஃப்ரண்ட். ஓகே, நம்ம கொண்டு இதெல்லாம் நடக்கலாம். நடந்துட்டு நம்ம பாஸ் பண்ணி. இந்த போல் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து உடன், இது வந்து உட்ல வச்சிருக்காங்க. என்ன பில்டிங் தெரியல. ஏதோ எமர்ஜென்சி சர்வீஸ் போல ஏதோ, என்னன்னு தெரியல.
இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. கண்டிப்பாக வாட்டரை பேஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயமா தான் இருக்கும். நேம் டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லை, இருந்தால் கூட பார்த்து சொல்லலாம். இது நேம் மென்ஷன் டெக்கரேஷன் மென்ஷன் பண்ணல. இது பாருங்க, பிக்னிக் பண்ணுறாங்க. இங்கே வந்து பிக்னிக் பண்ண நிறைய பிளேஸ் இருக்குது, அது ரொம்ப சூப்பரான விஷயம். லிட்டில் நைட் அங்கே தெரியுது. இன்னும் ஓகே 40 minutes வாக் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு போகிறது பில்டிங்க்கு. போயிடலாம், சில்லாக பார்த்துட்ருக்காங்க. நான் சிட்டியில் இருந்தேன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஸ்பேஸ் வந்து இது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணும். சம்மர் ஓகே, இங்கே வந்து சம்மர் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து ஏன்னா ஹாலிடேல உங்களுக்கு 2 months, அதனால பாருங்கள் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் உட்காந்து இடத்துல பாருங்கள் ஸ்டோன்ஸ் சும்மா குமிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதுவே நல்லா சீட்டிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு மதரும் ஒரு குழந்தையும் வச்சுட்டு படுத்துட்ருக்காங்க. லேக் போனான், அங்கே ஒரு ஃபெரி இருக்கு, நம்ம அங்கே போவோம். அங்கே பிளான் இருக்குது நியூ ஜெர்சிக்கு, நம்ம நியூ ஜெர்சி போகலாம். இங்கே பாருங்க, இங்கே குழந்தைய அம்மாவும் அழகாக படுத்துட்டு விளாண்டுருக்காங்க குழந்தை கூட. இவ்வளோதாங்க, பிக்னிக்கு சரியான ஸ்பாட்டே இல்லை. இங்கே ஒரு வாட்டர் பாடி இருக்கு, நல்லா இருக்கேன். தண்ணி குடிக்கலாம். நினச்சேன் தண்ணி குடிக்கலாம்னு தெரில, அங்கே இருக்க வாட்டர் பாடி இங்கே வாட்டர் டேப் இருக்கு. No water? There's another one over there. There. Yeah, at the building. Okay, thank you. Okay, இந்த வாட்டர் ரொம்ப ஸ்லோவாக வருது. இந்த பில்டிங்கில் இருக்கா, நான் மக்களுக்கு கொடுப்பேன். தேங்க்யூ. பாருங்க, அந்த இடத்துல இருந்து இந்த இதுக்கு டிரான்சாக்ஷன் ஓகே ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த பக்கம், ஜஸ்ட் 2 steps தான் இருக்குது. 4 step தான் இருக்குது. நான் ரேம்பும் இருக்குது. தண்ணி அங்கே இருக்குது. அதான் வந்து பியர் 40. ஓகே, நம்ம இங்கே இருக்கோம் இப்போ. பியர் 45 இது, பியர் 45 கிட்ட இருக்கும். ப்ளே ஏரியா 46 ப்ளே ஏரியா. பியர் ஃபீல்ட் ஆக்சுவலி பியர் ஃபீல்டு என்னன்னா, இந்த பியர்ஸ் வந்து இது கன்ஸ்ட்ரக்டட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பழைய பியர்ஸ் பார்த்தீங்கன்னா உடனில் சொல்லியிருப்பாங்களா, அது வந்து எக்ஸ்டெண்டட் அப்படியே விட்டுருக்கும், டேமேஜ் ஆகிட்டு எடுக்காமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதான் பியர் ஃபீல்டு இருக்கு. ஏன்னா எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, போட்டில் போகிறவங்க யாரும் நேரம் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாதுன்னு. இப்போ அங்கே பியர் ஃபீல்டு இப்படி எதுவும் கிடையாது, அந்த பியர் ஃபீல்டு மட்டும் அப்படியே இருக்குது. கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படியே போக போக நம்மள இங்கே லேண்ட் ஏறுது. இதுதான் ஃபீல்டு மாதிரி ஏறி இறங்குது. ஸோ செக்ஷனல் இது, இந்த இதோட செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பியர் 45 கிரீன்விச் வில்லேஜ் சன்பாத்திங். ஓகே, இது சன்பாத்துக்கு ஃபுல்லாக வந்து லான் கிரியேட் பண்ணியிருக்காங்க சன்பாத் எடுக்கிறதுக்காக. சும்மா அதுக்கு நான் போயிட்டு வரலாம். இங்கே பாருங்க என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்லெட்டிக் ஃபீல்டு, பேஸ்கெட் பாலு, பேட்டில் கேஜி, பைசைக்கிள், பைக் ரெண்டல், க்ரூஸு, கிராஸ் வாக்கு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லான்ச் ஏரியா, கயாக்கிங்கு, ப்ளே கிரவுண்டு, செயிலிங்கு, டென்னிஸ், டாக்ஸி, சப்வே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மேப். இதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான திங்ஸுங்க. இதெல்லாம் இருக்கணும் ஒரு அர்பன் ஸ்பேஸில். இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம யாரையும் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இங்கே இருக்கோம்ல, இப்போ நம்ம இங்கே இருக்கோன்னா, இப்போ நம்ம இங்கே சாப்பிட்ற டைனிங் ஸ்பேஸோட இருக்குது. இப்போ பாருங்கள் சன்பாத்துக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து என்னென்னா, அந்த குழந்தைங்க விளையாடுறது, அதுக்கு நேமு இதுங்க, இங்கே நேம் இருக்கும். வாட்டர் ப்ளே ஏரியா குழந்தைங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் ஸ்ப்ரிங்க்ல ஆகிட்டு இருக்கு, எனக்கு தெரியுது இங்கேருந்து பார்த்தா. ஸோ நம்ம ப்ரீவியஸில் கூட காட்டியிருப்பேன்.
ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போகணும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், யாரையும் விசாரிக்காமல், எது மேப் கூகுள் மேப் கூட பார்க்காம. அந்த இது வந்து எங்கெங்கே ஸ்ட்ரீட்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பஸ்ஸஸ் பாருங்கள், M8 பஸ் இங்கே ஸ்டாப்ஸ் இருக்குது. அந்த இது வந்து ஸ்டேஷன், இது கிறிஸ்டோபர் ஸ்டேஷன். அந்த நம்பர் 1 ட்ரெயின் எடுத்தால் நம்ம போகலாம் டுவர்ட்ஸ், அது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஹூஸ்டன் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம போய் தண்ணி இருக்குது, தண்ணி குடிக்கலாம். ரீஃபில்லிங்க்கு இது குழந்தைங்களுக்கு, இது பெரியவங்களுக்கு. அவ்வளோதான் இப்போ தான் ஹைட் கொடுத்தாங்க. ஓகே, இது பாருங்க, இது டாக் பெட்ஸ் குடிக்கிறதுக்காக. ஓகே, இது பாருங்க கேஃபே இருக்குங்க. நம்ம கொஞ்ச தூரம் போயிட்டு இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வருவோம். வாங்க, வேர்ல்ட் டவர் சென்டர், 1 வேர்ல்ட் டவர் சென்டர். நல்லா சன் பாகத்துக்கு போட்டுருக்காங்க. இது பாருங்க, டாக்கிங்கோட அந்த ஹோல்ட் பண்ணுவாங்க ரோப் போட்டு, அது அழகாக கலர் பண்ணிட்டாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஃபெரி இருக்கு, அதுக்கும் ஃபெரிக்கும் போகலாம். இது மாதிரி ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்துடும். என்றைக்குமே ஸ்பேஸ் மேட்டர்ஸ், என்றைக்குமே ஒரு இடம் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாதப்ப நம்மளால் எதுவுமே இனிஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா மைண்ட் செட் அப்படி தான் வந்து இருக்கும். ஸ்பேஸ் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் பார்க் பண்ண முடியாதுல்ல, அதே மாதிரி இப்போ வந்து ஜிம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ஸ்பேஸ் எல்லாம் அந்த தாட் வராது. அதையும் தாண்டி யோசிச்சு பண்ணுறீங்க. ஓகே, ஆனால் அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் இனிஷியேட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். தாட் வந்து ஓகே இருக்கு, நம்ம பண்ணலான்னு தோண ஆரம்பிக்கும். இதுதான் இங்கே பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி ஸ்டாச்சு தெரியுதாங்க, நீங்கள் ஒவ்வொன்று பண்ணுறாங்க. எங்கன்னு வந்துருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம ஜிங்கா டவர் தெரியுது பாருங்க. ஜிங்கா டவர், 1 வேர்ல்ட் டவர் இருக்குது. அந்த இன்னும் நமக்கெல்லாம் போக போகிறோம் அந்த இடத்துக்குலாம். Nice. நல்லா இருக்கு வியூ.
மூவ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற லேண்ட் போயிட்டு கொண்டாடுறோம். உட்காரலாம், உட்காந்துட்டு போகலாம். ரொம்ப அழகாக ஒரு லேப்டாப் எடுத்துட்டோம்னா வாட்டுக்கு உட்காந்து ஒர்க் டிசைன் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம். ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து கொலீக்காக நான் ஆர்கிடெக்ட் ஓகே எல்லா ஆஃபீஸுக்கும் போய் இப்போ வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வந்து லைக்னா ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். வந்து ஒரு மீட்டிங் வைக்கலாம், ஒரு கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் மீட்டிங் பண்ணலாம். இப்போ நானாக இருந்துச்சோம்ல டைம் கிடைக்கிறப்ப டீமெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதோ பேசுகிறதோ அந்த லைக் ஒரு டிசைனே பண்ணுறா கூட க்ளோஸ்டு ரூம்க்கு உட்காராமல் இது மாதிரி இடத்துல வந்து உட்காந்து வச்சவங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா. தாட்ஸ்லாம் அவ்வளோ வந்து ஜென்ரேட் ஆகும். A few minutes later. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிடுச்சு. நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம் அடுத்த இடத்துக்கு. நல்ல வெதர், நல்லா கம்மியாயிடுச்சு. டைம் வந்து 4 மணி. 4 ஹவர்ஸ் தான் அந்த லைட்டிங் இருக்கும். ஓகே, நம்ம வேகமாக மூவ் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் சொன்னேன் பாருங்கள், வாட்டர் ப்ளே ஏரியா. நல்லா அப்படியே நினச்சிருப்போம் உள்ள போகணுமா. ஸ்பேஸு இந்த கலர் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குங்க. அது ஆரஞ்சு ஆக்சுவலி அது மெஸ் பண்ணியிருக்காங்க, அது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட்டாக. இதெல்லாம் பிரிக் பில்டிங்ஸ். நம்ம அந்த கூகுள் பில்டிங் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கூகுள் பில்டிங் வந்து அந்த வால் அப்படியே விட்டுருந்தாங்கல்ல, இங்கே இருப்பாங்க ரெட் கலரில். ஸோ இதுதான் பழைய வேர் ஹவுஸ், அந்த பழைய காலத்து பில்டிங்கு. ஸோ இந்த வாலை தான் அங்கே அப்படியே விட்டுட்டாங்க. 3 ஸ்டோருக்கு வாலை விட்டுட்டு மற்றதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹார்பராக இருந்திருக்கும் அந்த பீரியடில். அதனால் வந்து அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க வேர் ஹவுஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாம். அங்கேயும் ஒரு பியர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ். ஆனால் இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாக்வே இது ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மட்டும் வந்து கர்வாக அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் க்ரீனாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணுறது ஸ்பேஸ் டைமென்ஷனு. அது நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கும். எனக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அப்படி தான் ஷேப்பை வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்குலர், இந்த பக்கம் ஒரு பேரல் லைன், அந்த பக்கம் பேரல் லைன் இருக்குது. ஆனால் அதை ஃபாலோ பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் வந்து பிரேக் பண்ணுறது பாருங்கள். இது வந்து இதில் காட்டுறேன் பாருங்கள், இதில் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரு சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிள் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அது கர்வ் பண்ணி அங்கே வந்துடுது. இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது, இந்த லைன் இந்த பக்கம் இது ஸ்ட்ரெயிட்டாக போகுது. நல்லா அப்ரோச். இது அங்கே கட்டாக இப்படி வருது. இது பாருங்கள் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் ஸ்டார் கேஸ். இது வந்து நம்ம 2 விஷயமாக கூட பார்க்கலாம். இப்போ நம்ம இது வந்து ஸ்டெப்ஸாக கொடுத்தோம்னா இதை நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கொடுத்துருப்போம். இல்லை பார்த்தீங்கன்னா பா ஷேப்பில் அந்த ஸ்டெப் இருக்கும், இந்த ஸ்டெப் கார்னர் இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இது கர்வியாக இருக்கனால நல்லா இருக்குது. கர்வ் ஃபுல்லாக அப்படியே அப்ரோச் வந்து ஈஸியாக அப்போ எல்லா சைட்லேருந்து அந்த அப்ரோச் பண்ணலாம். நல்லா இருக்குல்ல இந்த க்ரீன் ஸ்பேஸு, நடுவு ட்ரீஸு, சுற்றி வந்து ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன் இந்த பக்கம் க்ரீன். இப்போது 2 பில்டிங்கை பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் பில்டிங்கை பார்த்தோம். பரவலியில் நல்ல ஒரு ஸ்பேஸ், வாக் ஸ்பேஸ் வந்து பார்த்தோம். இந்த பியர்ஸ் வந்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஓப்பன் பார்க்கு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பற்றி என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அன்லஸ் உங்களுக்கு வந்து வீடியோஸ் என்ன வகையான கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன இன்ஃபர்மேஷன் தான் நான் ஆட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறது சொல்லி எது தாட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு ஆர்கிடெக்சரெலாம் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டாக்னெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில்
திஸ் இஸ் மதன், ஐம் an architect.